Hello guys, welcome back to our channel Biker Bit YouTube channel ku unga ellarum வரவேற்கிறேன். And இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா மதுரையில இருக்க KTM ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். And எதுக்குன்னு கேட்டிங்கனா புதுசா லான்ச் ஆன RC200 வந்து ரிவ்யூ பண்றதுக்காக தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். And RC200 வந்துனா ஆல்ரெடி லான்ச் ஆகி ஒரு 1 month ஆயிடுச்சு. And இன்னைக்கு தான் நமக்கு வந்து ரிவ்யூ பண்றதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. And இன்னைக்கு RC200 ஓட ஒரு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் and RC200 என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க and RC200 ஓட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். And RC200 ஓட ஒரு ஸ்டாக் எக்ஸாஸ்ட் நோட் வீடியோ வந்து வீடியோட எண்டில் போட்டிருக்கேன். நான் அதையும் பார்த்துடலாம். அண்ட் நம்மளோட சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம். 2021 RC200 RCன்றதுக்கு மீனிங் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரேஸ் காம்படிஷன். KTM பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 to 7 இயர்ஸாகவே RCயில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரல. பட் ஸ்டில் நவ் பழைய RCயில் இருந்த டிசைனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிராண்ட் நியூ மிஷினை KTM சைட்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பொசிஷன். பழைய RC200 பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பான ஹெட் பொசிஷனை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு புது ஹெட் பொசிஷனை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஹெட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து RC ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. பட் ஆனால் வண்டி வந்து ஆன் ரோடுக்கு வர பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. RC200 ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட சைட் பேனல்ஸ் தாங்க. அண்ட் இந்த சைட் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா டுவல் டோன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த வண்டியோட மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபேரிங்லேயே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மிரர்ஸ் ஃபோல்டபுள் டைப்பில் கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இதோட பிரேக்கிங் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துலாம். பிரேக்கிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா 300 mmலேருந்து 320 mm டிஸ்க் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் WPFX UST ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா WPFX மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ப்ரீலோடர் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ரிலீஸ் சப்ஹோல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ டியூக் 200 250 390 யூஸ் பண்ணுற சேம் ஃப்ரேம் தான். அண்ட் ஓவரால் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 kg வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 160 kg. அண்ட் அடுத்ததாக ரியரில் பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. பழைய RCயில் பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் வந்து பாடியோட இன்பில்டாக கொடுத்தாங்க. பட் ஆனால் 2021 RC200 பார்த்தீங்கன்னா டியூக் 200 250 390 கொடுத்துருக்க மாதிரி சேம் அலுமினியம் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அலுமினியம் கிராப் ரயில் பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டான ரைடிங் கொடுக்குது. அண்ட் டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா பழைய RCயை விட கொஞ்சம் ஸ்லிம்மான ஒரு டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணப்பட்ட ஹேண்டில் பார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஹேண்டில் பார் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் ஸ்விட்ச், ஹாரன் ஸ்விட்ச் அண்ட் ஹெட்லைட் பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீல் ஸ்விட்ச் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய RC200 பார்த்தீங்கன்னா 9.7 லிட்டர் சம்திங் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த RC200 பார்த்தீங்கன்னா 13.7 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் ரைட் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் அடுத்த இந்த RC200 பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கன்சோல். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாதுங்க. அண்ட் அடுத்த இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. அண்ட் விசிபிலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஹெட்லாம்ப் சைடில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் LED DRLs கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா LEDயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவுமே ஹெட் பொசிஷனோட இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் அடுத்த இந்த வண்டியோட ரியரில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் அண்ட் டெயில் லேம்ப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா LEDயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் ஃபெண்டர் பார்த்தீங்கன்னா பழைய RC200 இருக்க மாதிரி தாங்க இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது 5 ஸ்போக் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ABS பார்த்தீங்கன்னா 12 சேனல் ABS, அதுவுமே சூப்பர் மோட்டோ ABSல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 கொண்ட லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 25.4 PHP ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 19.5 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வண்டியோட எமிஷன் பார்த்தீங்கன்னா B6 காம்ப்ளிமெண்ட். அண்ட் இந்த இன்ஜினை ரன் பண்ண 6 ஸ்பீட் கொண்ட டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குஷனான நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கும் சரி பிளேன் ரைடருக்கும் சரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஸ்டாக் எக்ஸாஸ்ட் நோட் வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வந்துருங்க.
அண்ட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 135 km/h அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 38 km/L. அண்ட் ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. அண்ட் மதுரையில் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,48,000. அண்ட் ஸ்பெஷல் தேங்க் ஃபார் மதுரை KK நகர் KTM ஷோரூம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.